World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயினுடைய நிர்வாக குழு உறுப்பினரான திருமதி கவிதா நாகராஜ் அம்மா வந்திருக்காங்க. அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தை இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து தன்னுடைய ஒவ்வொரு மேடை பேச்சுகளிலும் சொல்லிட்டு வரக்கூடிய நபர்கள். நம்ம முன்னோர்கள் எந்தெந்த விஷயங்களை நமக்கு ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, அறிவியல் ரீதியாக அதை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருக்குது, ஏன் இப்படி யூஸ் பண்ணுறோம், எதனால் இதை பயன்படுத்துகிறோன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி பெரியவங்க எல்லாம் இல்லை அப்படின்ற நிறைய வேதனைகள் நமக்கு இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி அற்புதமாக ஒரு டைட்டில் எடுத்திருக்காங்க, முன்னோர்கள் தந்த 3 முத்துக்கள் அப்படின்ற அமைப்பில். முன்னோர்கள் அப்படி என்ன ஒரு முத்துக்களை கொடுத்துருக்காங்கன்ற விஷயங்களை அவங்க வாயிலாக நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி. ஓம் நமோ நாராயணாய நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வராகி அன்னையை தொழுது லலிதாம்பிகையையும் தொழுதுட்டு நான் பட்டீஸ்வரன் துர்க்கையை எது பேசுகிறதா இருந்தாலும் அவங்கள ஏன்னா ஒரு தைரியம்தான், அவங்களையும் முன்னிறுத்தி நான் எந்த ஒரு பேச்சையும் ஆரம்பிக்கிறேன். இன்னொன்று இப்போ நான் முதல்ல சொல்லிக்கணும்னா என்னோடய குருநாதருக்கு முதல் வணக்கம். குருநாதருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துப்பாண்டி அண்ணாவுக்கும் என் வணக்கம், கதிரண்ணாவுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் பேசுகிறேன். எனக்கு முதல் எடுத்ததையுமே ஒரு தருமாற்றம் வரும். ஏன்னா இந்த வணக்கம் சொல்கிறது எனக்கு ஒரு தருமாற்றம்ங்க. 2 வயசுலேயே பேசி பழகிட்டேன். ஆனால் இப்போ 48 49 வயசு ஆகுது. பேசுகிறதுக்கு ஒரு தருமாற்றம். இப்படி தருமாற்றத்தை நான் இருந்துமே இப்போ என்னை பேசுகிறதுக்கு இங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறாரு குருநாதர். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ போன மாதம் நம்மளது கருத்தரங்கம் நடந்தது. 47வது கருத்தரங்கம்ங்க. பழனியில் நடந்தது. காலையில் சனிக்கிழமை காலையில் 8லேருந்து 6 மணி வரைக்கும் அந்த மடத்தை சொன்னாங்க, 12ஆறு மடத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கீழே ரத வீதி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் நடக்குது, எல்லோரும் வாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து நிர்வாக குழுவில் இருக்கிறீங்க, சேவை குழுவில் இருக்கிறீங்க, எல்லோரும் ஒரு வீடியோவை பதிவு பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் சொல்லியிருந்தார். நானும் ட்ரை பண்ணேன். அவர் 5 நாளைக்கு முன்னாலேயே சொல்லிட்டார். பேசினேன், தோழிகிட்ட கேட்டேன், கண்ணாடி முன்னால் போய் நின்று பேசுங்க வந்துடும்னாங்க. கண்ணாடி முன்னால் போய் நின்று பயந்துட்டேங்க பேசுகிறக்கு. இப்படி தான் தடுமாற்றத்தோடு தான் பேசினேன். ஆனாலும் அப்படி பேசிகிட்டு இருந்தவளை இந்த இடத்துல இப்போ ஸ்டேஜில் நிற்க வச்சு பேசியிருக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டேன், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். திரும்பி பார்க்குற கருத்தரங்கமே முடிஞ்சு போச்சு. நான் பேசி அந்த வீடியோவை பதிவு பண்ணுறக்குள்ளே கருத்தரங்கம் முடிஞ்சு போச்சு. இப்படி தான் இருக்குது நம்மளுடைய பேச்சுக்கள், இப்படி தான் இருக்குது. தடுமாற்றத்தோடு தான் பேசுவேன். இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தையா நினச்சிட்டு நான் சொல்கிற கருத்துக்களை மட்டும் வாங்கிக்கோங்க. முன்னோர்கள் தந்த முத்துக்கள் 3, இதை பற்றி தான் நான் பேசுகிறதுக்கு இன்றைக்கி தலைப்படுத்திருக்கிறேன். முன்னோர்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகளும் எந்த செயலை செஞ்சாலும் அதில் முன்னோர்கள் ஒரு அர்த்தத்தோடு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாம் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம், அது எதனாலன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த முத்துக்கள் 3 அப்படின்னா ஒன்று ஆன்மீகம்ங்க, அப்புறம் ஜோதிடம், அப்புறம் வழிபாடுகள். இந்த 3 ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருக்கும். நாம் இதை பிரிக்க முடியாது. இந்த முத்துக்கள் 3 என்னென்ன, எத்தனையோ முத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு 3 முத்துக்கள் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். மீதி முத்துக்கள் எல்லாம் பின்னால் நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் முத்துக்கள் அச்சதைங்க. ஒரு விசேஷம் பண்ணுறோம், நாம் ஒரு சுப விசேஷங்கள் நம்ம பண்ணுறோம். அந்த விசேஷங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், அருளாசி வேணும். அதை எதை கொண்டு நம்ம செய்கிறோம்னா அச்சதை கொண்டு தான். அப்போ முதல்ல நான் எடுத்தது அச்சதை எடுத்திருக்கேன். 2வது ஒரு சுப விஷயங்கள் நடக்குது, விசேஷங்கள் நடக்குது. அதில் 2வது என்ன செய்கிறோம், ஒரு கோயில் கும்பாபிஷேகம் மட்டும், ஒரு கல்யாணம் ஆகட்டும், எதாக இருந்தாலும் பாலிகை தெளிப்பாங்க. பாலிகை இடுறது, முளைப்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கத்தில் வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த பாலிகை நம்ம எதுக்காக செய்கிறோம்? அடுத்தது வந்து கலசம், பூர்ண கும்பம். கலசம் வச்சு வழிபாடு பண்ணுங்க, வீட்லேயும் பண்ணலாம். கோயிலில் வந்து கோபுர கலசங்களுக்கு வந்து கலச நீர் விடுவாங்க, அதை நம்ம மேலே தெளிப்பாங்க கும்பாபிஷேகம்னா. இந்த கலசம், இந்த மூன்றுமே வந்து முன்னோர்கள் எதை வச்சு நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை ஏன் நம்ம முக்கியத்துவம் தர்றோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். முதல்ல வந்து அட்சதை எடுத்துக்கலாம். அட்சதை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பூஜை அப்படின்னு ஆரம்பிச்சிடுறோம், ஒரு விசேஷன்னு ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கு முதலாக இருக்கிறது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் அப்படின்னாவே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது அட்சதை தாங்க. இந்த அட்சதை வந்து அந்த சுப நிகழ்வில் முதல் தரமாக வந்து நம்மளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். ஆமாம், இந்த அட்சதையில் என்ன விசேஷம் இருக்குது? சதம் அப்படின்னா இடிக்கப்பட்டது, உரல் இருக்கும், அதை வந்து நம்ம இடிச்சிருப்போம், அரிசி வந்து இடிப்பாங்கள்ல, இடிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தங்க. அச்சதம் அப்படின்னா இடிக்கப்படாதது, அந்த அரிசியில் இருக்கிற முளையை எடுத்திருக்க மாட்டாங்க, இடிக்கப்படாதது அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ இந்த அரிசியை நாம் எடுத்துட்டு அந்த அரிசியில் மஞ்சளை வந்து கலக்கிறோம். எதில் கலக்கிறோம் அப்படின்னா பசு நெய் விட்டு தான் கலப்போம். அச்சது எப்போவுமே வந்து மஞ்சளும் பசு நெய்யும் விட்டுந்தான் இடிக்கப்படாத அரிசியை தேடி நம்ம வாங்கி அதில் வந்து கலக்கிறோம். அதையே கலந்து முதல்ல வந்து நம்ம சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணுவோம். ஒரு கல்யாண விசேஷம், அதை வந்து நம்ம அங்கே சாமிகிட்ட வச்சு அதை பூஜை பண்ணி அந்த அச்சதையத்தை எடுத்துகிட்டு வந்து மணவரையில் வைப்பாங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா, பூமிக்கு மேலே விளையிறது நெல் அரிசி, பூமிக்கு கீழே விளையிறது வந்து மஞ்சளுங்க. இந்த பசு நெய்ங்கிறது நாம் வந்து கோமாதாவாக நினச்சி, ஒரு குலதெய்வமாக நினச்சி நம்ம சேவிக்கிற பசுமாடு, அதில் அவங்க தர்றது தான் இந்த நெய். அப்போ இந்த மூணையும் கலந்து உருவாக்கப்படுறது தான் வந்து அச்சதை. இப்போ நாம் பூமிக்கு மேலே விளையிறது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி, மணமகன் மணமகள், இவங்க வந்து வெவ்வேறு குணாதிசயங்களோடு தான் வருவாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி குணாதிசயங்கள் இருக்காது, பிறப்பிடங்கள் வேறு மாதிரி இருக்கும். இவங்க ஒரு பக்கம் கலாச்சாரத்தில் இருப்பாங்க, அவங்க ஒரு கலாச்சாரத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டையும் இணைக்கிறது திருமண பந்தம். அப்போ இந்த இல்லறங்கள் வந்து நல்லறமாக அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான இந்த கலவைகளை கலந்து, பூமிக்கு மேலே விளையிறதையும் பூமிக்கு கீழே விளையிறதையும் கலந்து மகாலட்சுமியின் அனுகிரகத்தோடு, நெய்யினாவே அங்கே வந்து மகாலட்சுமியோட அனுகிரகம் இருக்கும். அப்போ இந்த அனுகிரகத்தோடு இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், தொடங்கட்டும் அப்படின்னு நம்ம பெரியோர்களால் ஆசீர்வதிக்கப்படும் ஒரு பொருள் தான் அச்சதைங்க. இதில் தான் இந்த அச்சதையில் வந்து இருக்குது. இந்த அரிசியில் வந்து சந்திரனோட அம்சம் இருக்குது, அதே மாதிரி மஞ்சளில் குருவோட அம்சம் இருக்குது, நெய்யில் மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்குது. இப்போ இந்த மூணையும் கலந்து நாம் அந்த தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சந்திரனால் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மன தெளிவு, இப்படித்தான் நாம் வந்து நடத்தணுங்கிற ஒரு பக்குவம், இது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது குருவோட ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது வம்சவிருத்திகளாகும் குழந்தைகள், அவங்க வந்து ஒரு செல்வாக்கு, பொருளாதாரம் இதெல்லாம் கிடைச்சி அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்கங்கிறதுக்காகத்தான் இந்த மஞ்சளை கலக்கிறோம். இந்த நெய்யை கலக்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமி உங்களுக்கு கடாட்சம் வேணும். மகாலட்சுமி கடாட்சம்னா என்னங்க? பார்த்தாவே லட்சுமிகரமாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இருக்குது? ஒரு 40-50 பவுன் அந்த பொண்ணுக்கு போடுறதுனாலையோ, அவங்களுக்கு வந்து ஒரு கார் கொடுக்கறதுனாலையோ, இல்லை வீடு வாசல் எழுதி வைக்கிறதுனாலையோ, இல்லை வரதட்சணை 50,000 1,00,000 கொடுக்கறது, இது எல்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணு போனாலும் மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது என்னென்னா, அதையெல்லாம் அந்த பொண்ணு யூஸ் பண்ணணுங்க. யூஸ் பண்ணாமல் இருந்தால் வந்து அது கடாட்சம் கிடையாது. 50 பவுனையும் கொண்டு போய் பீராவில் வச்சா என்ன பிரயோஜனம்? அவங்க போட்டுக்கணும், அவங்க எல்லா பொருளையும் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த உபயோகப்படுத்தும் தன்மையை கொடுக்கறது தான் இந்த அச்சதை. இதையெல்லாம் கலந்து நம்ம அச்சதையை தெளிக்கும் போது அவங்க அதையெல்லாம் உபயோகப்படுத்திக்குவாங்க
அப்படிங்கிறதுக்கானது அச்சதை. அந்த இடம் அச்சதை ஒரு இடத்துல இருந்ததுன்னா அங்கே வந்து சுபிச்சம் இருக்குங்க. அப்போ இந்த சுபிச்சம் இருக்கும், முன்னோர்களோட அருளாசி இருக்கும். இத்தனை விசேஷமான அச்சதையை தெளிக்கிறோம். இத்தனை விசேஷத்தையும் கொண்டு அவங்களுக்கு அருளாசி தரும்போது அதை நடத்துகிறவங்களுக்கும் சரி, அதைய வந்து மணமக்களுக்கும் சரி, எங்கேயா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேர்மறை ஆற்றலும் ஒரு சுபிச்சமும் கிடைக்குங்கிறதுக்கு தான் இந்த அச்சதைங்க. இதுதான் இந்த அச்சதையோட வந்து பொருள் வந்து இதுதான். இது வந்து உணர்வு பூர்வமாகவும் நம்ம உள்ளன்போடும் நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை வந்து சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் மண்டபத்தில் நம்ம என்னங்க பண்ணுறோம்? சேரில் உட்காந்துக்கிறோம். எப்போவுமே வந்து அச்சதையை வந்து மணமக்கள் கிட்ட கொண்டு போய் அவங்க தலையில் போடணும். அப்போ தான் அவங்களுக்கு அது கிடைக்கும். நாம் என்ன பண்ணுறோம்? சேரில் உட்காந்துக்கிறோம், முன்னால் இருக்கிறவங்க தலையில் போட்டுடுறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம்? ஐயருக்கு ஒரு பிராமணருங்கிறது யார் தெரியுங்களா? ஒரு விசேஷத்தை நடத்துறதுக்கு வர்ற குரு. அவர்கிட்ட வந்து நாம் இந்த விசேஷத்தை நடத்தி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி வெத்தலை பாக்கு தாம்பூலத்தோட அவருக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட தட்சணையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனால் கல்யாணத்தில் அப்படி இல்லை. நீ நல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பிராமணருக்கும் ஆசீர்வாதம் நாமளே பண்ணிடுறோம். ரெண்டாவது அது காலிலாம் மிதிப்படுது. இன்னொன்று வந்து குழந்தை கையில் கொடுத்துட்றாங்க. குழந்தைகளும் சேர்ந்து அந்த அச்சதையை அந்த மணமக்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அச்சதை போடும்போது நம்ம சொல்கிற வாக்குகள் வந்து அச்சதை கேட்டுட்டு அதை வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி கொடுக்குமாம்மா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அச்சதை வரும்போது போன்னு கத்துறோம். போச்சுடா மாப்பிள்ளை, உன்னோட வாழ்க்கையே போச்சு, கடைசியாக சிரிச்சுக்கோ. இதெல்லாம் என்னங்க ஆசீர்வாதம்? இதுதான் ஆனால் கல்யாண வீட்டில் பண்ணுறோம் நம்ம. இப்போ இந்த அச்சதைக்கான பொருளை தெரிஞ்சிட்டீங்க, புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அச்சதை கையில் கொண்டுட்டு பேச வேண்டாம். ஏன்னா அது படைக்கும், அது வந்து அது நடத்தி காட்டிடும். அந்த அச்சதை வந்து நடத்தி காட்டும் ஒரு நம்பிக்கையில் தான் முன்னோர்கள் இதை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யாமல் வாய்ப்பு கிடைக்கலைன்னா மனசார வாழ்த்துக்கலாம். ஸ்டேஜ் ஏறி மனவரையில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சா நாம் போய் பக்கத்தில் போய் நின்று ஆசீர்வாதம் பண்ணலாம். அச்சதைக்கான இது வீட்டில் எப்போவுமே அச்சதை வச்சுருங்க. யாராவது பெரியவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அச்சதை எப்போவுமே வந்து ஒரு புண்ணிய பொருள். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாலிகைங்க. இது என்ன பாலிகை கிடைக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த விசேஷம் ஆரம்பித்தாலும், ஒரு கல்யாணமாகட்டும், கோயில் கும்பாபிஷேகமாகட்டும், திருவிழாவாகட்டும், எது ஆரம்பித்தாலும் முதல் வந்து பாலிகை போடுவாங்க. சுமங்கலிகளை கூப்பிட்டு போடுவாங்க. ஏன் இந்த பாலிகையை போடுறோம் அப்படின்னா, இது எப்படி வளர்ச்சி அடையுதோ அந்த மாதிரி அந்த விசேஷங்களும் அதை நடத்துகிறவங்களுக்கும் செல்வ செழிப்போடு வளரட்டும். அந்த பாலிகை வளர்ந்துருக்கும், வளர்ந்ததை பார்த்ததையும் அதுக்கோசரம் தான் பாலிகை போடுறோம். கரெக்டு. அதில் இருக்கிற அர்த்தங்கள் என்ன? இப்போ அச்சதை கொடுத்த மாதிரி தான் இதனோட அர்த்தமும். இதை வந்து அங்குரார் பணம்னு கூட சொல்லுவாங்க இந்த பாலிகையை தெளிக்கிறத. இதுக்கு என்ன அர்த்தம்னா விதைகளை சமர்ப்பித்தல். விதைகளை வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கிறத இதற்கான அர்த்தம். இப்போ வீடுகளில் மட்டும் இல்லை, கோயில் திருவிழாலையும் கூட இந்த பாலிகை வந்து கரைச்சி எல்லா பெண்களும் வாங்க வீட்டில் போடுங்க, கோயிலில் போடுங்க, போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. திருவிழா முடிஞ்சது இதை கொண்டு போய் நீர்நிலையில் கரைப்பாங்க. இதுதான் வந்து இந்த மெத்தடு. பாலிகை என்ன பண்ணுவாங்க? விசேஷம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாலேயோ, ஒரு 3 நாளைக்கு முன்னாலேயோ, ஒரு 7 நாளைக்கு முன்னாலேயோ போட்டுருவாங்க. ஏன்னா அந்த விசேஷம் முடிகிற ஓரத்தில் அந்த பாலிகை வளர்ந்துடும் அத்தனை நாளுக்குள்ளே. அப்போ இந்த விதைகளை வந்து பயிராக வந்து வளர்த்துரும். விதைகளை நம்ம போடுவோம், அது வந்து பயிராக வளர்ந்துடும். நம்ம வீட்டில் விசேஷம் முடிகிற தருவாயில் என்ன பண்ணுவோம்? கோயில் விசேஷமாகட்டும் இதாகட்டும், இதை என்ன கொண்டு போவோம்? நீர்நிலையில் கொண்டு போய் கரைச்சிட்டு வருவோம். இது வந்து நம்ம வழி வழியாக நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதைத்தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். பாலிகை இடும்போது எப்படி இட வேண்டும், எத்தனை பொருள் அதில் இட வேண்டும், இது எதுக்கான செய்கிறோம், இதையும் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு தட்டுக்கூடை எடுத்துக்கணும். அதில் பாலிகை சொப்புன்னு சொல்லி விற்பாங்க.
மண் விளக்கு செய்கிறவங்க வந்து அந்த இடத்துல விற்றுட்ருப்பாங்க. இது வந்து மண் கிண்ணத்தில் தான் இதை வந்து போடணும். அப்போ வந்து பாலிகை சொப்பு 5 சொப்பும் வந்து மெயினாக எடுத்துக்க சொல்லுவாங்க. இதில் வந்து நவதானியங்கள் 9 இருக்குது. 5க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்க. 5 பொருளுக்கு வந்து முக்கியத்துவம் தர்றாங்க. இது எதுக்குன்னா 5 தேவதைகள் அதிதேவதைகளையும் முன்னிறுத்தி இதைய வந்து நம்ம செய்கிறோம். முதல்ல கிண்ணம் பிரம்மதேவனுக்கு, 2வது கிண்ணம் இந்திர தேவருக்கு, 3வது கிண்ணம் யமதர்மருக்கு, 4வது கிண்ணம் வந்து வருண தேவருக்கு, 5வது வந்து சந்திரனுக்கு, சந்திர பகவானுக்கு. இவருங்களுக்கு தான் இந்த 5 கிண்ணங்களும். இந்த 5 கிண்ணங்கள்லையும் பாலிகை இடுறோம். சுமங்கலிகளை கூப்பிட்டு தான் விடுவோம். அதே மாதிரி சுமங்கலிகளுக்கு அந்த அன்னைக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுக்கணும். பாலிகை இட்டவங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா இந்திர நாள் இப்போ ஒரு கிண்ணம் போட்டுடுறோம். அதில் வந்து இந்திர நாள் வந்து ஆளுமை திறன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். 2வது யமதர்ம நாள் வந்து தீர்க்க ஆயுள் வந்து கிடைக்கும். வருண பகவானால் நீர்நிலைகள் செழித்து பயிர் பச்சைகள் வந்து செழித்து வளர்ந்து செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. பொதுவாகவே ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா விவசாயம் செழித்தால்தான், விவசாயிகள் மனமகிழ்ச்சி அடைஞ்சால்தான் அந்த நாடு வந்து செழிக்கும். ஒன்று நீர்நிலைகள், அதே மாதிரி விவசாயத்துக்கும் ஒரு பங்கு இருக்குது. அப்போ இந்த செழிப்பு வளரும் போது அந்த விசேஷங்களும் அவங்களும் வந்து இதே மாதிரி செல்வ செழிப்போடு வளருவாங்க. பிரம்மாக்கு அப்படின்னு போடுறது வந்து நல்ல விதமான தலைவிதி. நல்ல விதமான தலைவிதினா நம்மளுக்கு பகவான் எழுதிட்டாரு, அதையை நம்ம எப்படி கொண்டு போவோம், இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதை ஏற்றுக்கிட்டு நடந்துக்கலாம் அப்படின்னு நல்வழியில் போகிறது, தீய வழியில் போகாமல், அதுதான் நல்விதமான தலைவலி. அடுத்தது வந்து சந்திர பகவான். அதுக்கு என்னென்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து நல்லா இருந்தால் தானே நம்ம வந்து நடமாட முடியும். அப்போ அதுக்கு தான் சந்திர பகவான். இவங்க 5 வேத்தை மையப்படுத்தித்தான், 5 அதிதேவதைகளை மையப்படுத்தித்தான் நம் பாலிகை இடுகிறோம். பாலிகை நிரப்பும் போது ஒரு வேத மந்திரங்கள் இருக்குது. குருமார்களெல்லாம் வந்தும் கூட அதை வந்து முன்னின்று நடத்தி வைப்பாங்க. வேத மந்திரங்களை கூறி சுமங்கலிகளை வச்சு இந்த பாலிகை வந்து விடுவாங்க. இந்த வேதத்தின் ஒரு பகுதியான ஔஷதி சுத்தம் அப்படிங்கிற மந்திரங்கள் வந்து அப்போ அங்கே சொல்லப்படுது. அப்போ இந்த மந்திரங்களோட வைப்ரேஷன் சுமங்கலிகை போடுறது, ஒரு பெண் தெய்வமாக நம்ம மதிக்கிறோம். அந்த சுமங்கலிகை வந்து 5 பேர் 11 பேர் வந்து அதை போடுறாங்க. இப்போ நான் சொன்ன 5 அதிதேவதைகளும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த பாலிகையை வந்து போடுறாங்க. அப்போ இதனுடைய வைப்ரேஷன், இதனுடைய நேர்மறை ஆற்றல், இந்த மந்திரத்தோட ஆற்றலும் ஒளி ஆற்றலும் இதெல்லாமே வந்து ஒரு அமிர்தத்தன்மையோட, அமிர்த கலசமே கிடச்சிதுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மணமகள்களுக்கு 2 பேர்த்துக்கு திருமண பெண்ணு மாப்பிள்ளைக்கு இத்தனை வைப்ரேஷனுடைய அந்த பாலிகையை தெளித்து ஆசீர்வாதம் பண்ணும்போது இவங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், இவங்களுக்கு சந்ததி கிடைக்கும், சந்ததியோட தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், இவங்க வாழ்க்கை வந்து பொருளாதாரத்தை அடையும். இது எல்லாத்துக்குமே தான் இந்த பாலிகையை தெளிக்கிறோம். இந்த பாலிகை எப்படி நம்ம தண்ணியில் கரைச்சது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சு, இப்போ கோயில்லாம் 100 200ன்னு சொல்லி பாலிகை கொண்டு வருவாங்க. அப்போ இத்தனை விதைகளும் ஒரு இடத்துல போய் தண்ணியில் போய் ஒரு இடத்துல வளர்ந்துடும். அங்கே வளர்ந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பிரயோஜனப்படும். அந்த பிரயோஜனப்படும் புண்ணியங்களும் இந்த மணமகள்களுக்கு தான். இதுக்கு தான் வந்து நம்ம பாலிகையை தர்றோம். இப்போ நெல் போடுறோம். அதில் ஏன் நெல் போடுறோம் அப்படின்னா மன நிம்மதியும் மன ஆரோக்கியமும் தேக ஆரோக்கியமும் கிடைக்கிறதுக்கு நெல் போடுறோம். உளுந்து போடுறோம். உளுந்துங்கிறது எதுக்கு நம்ம போடுறோம்னா ராகு பகவான், நெல்லுங்கிறது சந்திர பகவான் போட்டுடுறோம். அடுத்தது உளுந்து போடுறோம். உளுந்துங்கிறது வந்து ராகு பகவான் பெரும் பலத்துடன், அதாவது அருளாசி பெற்று ஒரு வளர்ச்சி அடையணும்னா ராகு பகவான் வேணுமில்ல. அப்போ அவங்க வாழ்க்கையிலும் வளர்ச்சி அடையட்டும்
அப்படிங்கிறதுக்காக அடுத்த நிலையை கடந்து அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உளுந்து. கோதுமை பயிரிடுறோம். கோதுமை எதுக்கு நம்ம போடுறோம்னா உயர்ந்த நாணம் வர்றக்கும், தலைமை பண்பு வர்றக்கும், கௌரவமாக அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போய் வர கௌரவ வாழ்க்கையை தருவதற்கும் தான் இந்த கோதுமையை போடுகிறோம். எள்ளு போடுறோம். எதுக்கு அப்படின்னா சனி பகவானின் ஆசி பெற்று முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம், இந்த ஜென்மத்து பாவம், கர்மாக்களை கழித்து நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்குத்தான் எள்ளு போடுறோம். அடுத்தது வந்து பச்சை பயிறு போடுறோம். அதில் பச்சை பயிறு எதுக்கு போடுறோம்னா புதன் பகவானின் அருளாசியால் கல்வி கலை மறுபடியும் அதை வந்து அவங்களும் அந்த கல்வி கலையில் மேம்பட்டு அவங்க சந்ததிகளும் கல்வி கலையில் மேம்பட்டு சிறந்து விளங்குவார்கள் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையுடன் இந்த பச்சை பயிரை நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த பாலியை நம்ம கரைக்கும் போதும் நம்ம இந்த பாலியை போடும்போதும் இந்த அச்சதையும் பக்கத்தில் வச்சுட்டு இதை செய்யும்போது அவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கிறது. இதனால தான் இந்த முன்னோர்கள் வந்து இதை செஞ்சாங்க. நாம் ஆனால் பாலிகை போடுறோமா, என்ன எப்படி போடுறோம், எதுக்கு போடுறோன்னு தெரியாமல் தான் நம்ம இதை ஒவ்வொருத்தரும் செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு தெரியல, நேற்று தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, அதையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்ட்டு வந்துட்டேன். அடுத்தது கலசம்ங்க. கலசத்தை பூஜிக்கிறது ஏன் நம்ம பூஜிக்கிறோம்? கலசத்துக்கு மட்டும் என்னங்க ஒரு இது முதல் மரியாதை. கலசம்னாவே ஒரு கம்பீரம், கலசம்னாவே நம்ம அதை ஒரு தெய்வீக தன்மையோடு பார்க்குறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம்? கலசம் அப்படிங்கிறது ஒரு கும்பம், அதில் வந்து நீர் நிரப்பியிருப்பாங்க, அதைய வந்து நூலுனால் சுற்றியிருப்பாங்க. அந்த கலசத்தை வந்து நூலுனால் சுற்றியிருப்பாங்க. இந்த கலசத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. நாம் பிறக்கிறது நீரில் தான். நம்மளுடைய பிரளயம் வந்து இது அழிய போகிறதும் நீருனால தான் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ நீரிலேயே நம்ம வாழ்க்கையை தொடங்குது, நீரில் தான் நம்ம வாழ்க்கை வந்து முடியுது. அஸ்தி கரைக்கிறதுக்கு நீரில் தானே போகிறோம். அதனால நீர் கும்பம்ங்கிறது உடல். இப்போ இந்த உடலானது நம்மளுக்கு நீரில் தோன்றி நீரில் மறையும். இந்த கும்பத்துக்குள்ளே தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தாற்பயம் இருக்குதுங்கிறத காமிக்கிறது தான் கலசம். இந்த கலசத்தில் ஒரு ஜலம் விட்டு ஒரு பூஜை பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கங்கை நீர் போல் புனிதமான நீருங்க. அந்த தன்மையை வந்து அந்த கலசம் வந்து ஏற்றுக்கும். உலகம் முழுவதும் இருக்கிற தாவரத்திலிருந்து தாவர பொருட்கள்லேருந்து சகல ஆத்மாக்களும் நீரில் தான் உண்டாகிறது. அப்போ இந்த நீரை வந்து நாம் இந்த கும்பத்தில் வச்சு அதற்கான பூஜைகளை பண்ணி இதையை சேவிக்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்குது. அதாவது வந்து இந்த ஆதி கர்த்தா அப்படின்னு சொல்லுவோம் இறைவனை. இந்த ஆதி கர்த்தா வந்து முதல்ல வந்து வழிபாடுகள் வந்து 3 வகையாகத்தான் இருந்தது. ஒன்று வந்து மரத்தை சேவிச்சிட்டு இருந்தாங்க, அடுத்தது வந்து இயற்கைகளை சேவிச்சாங்க, அப்புறம் கருங்கல்லில் வந்து சிலை பண்ணி அதையே சேவிச்சாங்க, முன்னோர்களை சேவிச்சாங்க. இப்படியெல்லாம் வழிபாடுகள் இருந்தது. இந்த கும்ப வழிபாடு எப்படின்னா உருவ வழிபாட்டுக்கு கொண்டு வருவது. இந்த கும்பத்திலேருந்து எடுத்து அதையே வந்து உருவ வழிபாடாக கொண்டு வந்தது தான் முதல் வந்து கலச வழிபாடு வந்து வந்தது. உலக நம்ம படைக்கிறதுக்கு முன்னால் முதல்ல விஷ்ணு பகவான் என்ன பண்ணார்? பார்க்கடலில் பாம்பனையில் இருக்கும்போது அவர் வந்து பிரம்மாவை படைச்சாருன்னு ஒரு கதை இருக்குது. அவர் வந்து தொப்புள் கொடியிலேருந்து தாமரைப்பூ வந்தது. அந்த தாமரைப்பூவில் தான் பிரம்மா தோன்றினார். அந்த தாமரைப்பூ நீரில் தான் தோணுச்சு. அப்போ அந்த நீர் தான் வந்து முதல்ல வந்தது. நீர்லேருந்து தான் பிரம்மாவே தோன்றினார். பிரம்மா வந்து உலகத்தையே சிருஷ்டி பண்ணார். அப்போ இந்த பிரம்மா தோன்றுனதே அதனால தான். அப்படிங்கிறதுனால தான் இந்த தண்ணீருக்கு நாம் வந்து தாயை சந்திரனாக வச்சு, இன்னொன்று வந்து தாயை பழிச்சாலும் தண்ணி பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து தண்ணீர் தான் வந்து இந்த உலகத்துக்கே வந்து ஆதாரம். இந்த பிரம்மா வந்து உலகத்தை படைச்சார்.
இந்த விஷ்ணு என்ன பண்ணினார், இவங்களுக்கு இந்த தண்ணீரோட மகிமை வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயில் கும்பாபிஷேகம் மற்ற எந்த இடத்துலையா இருந்தாலும் வீட்டில் கலச பூஜை பண்ணினாலும் இந்த ஜலத்தை நாம் தெளித்தோம்னா அங்கே இருக்கிற தோஷங்களும் அங்கே இருக்கிற பேட் வைப்ரேஷன் அங்கே வந்து என்ன ஒரு இது இருந்தாலும் பாவங்கள் இருந்தாலும் கர்மாக்கள் இருந்தாலும் எல்லாமே வந்து இந்த தண்ணீர் வந்து அவங்களது வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து நம்பினாங்க. இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோயில் கும்பாபிஷேகத்தில் முதல்ல ஜலத்தை விட்டுருவாங்க. அந்த ஜலத்தில் அந்த குடத்தை சுற்றி நூல் சுற்றுவாங்க. அதுக்கு மேலே மாந்தளைக்கு மேலே தேங்காய், இதை வச்சு தான் வந்து இந்த கலசத்தில் வந்து தியானம், ஜபம், பிரார்த்தனை, இந்த பூஜைகளெல்லாம் இது மூலமாக பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு இந்த கும்பநீர் வந்து முதல்ல சுத்தி பண்ணுவாங்க. இதை சுத்தி பண்ணி தெய்வத்துக்கிட்ட ஆவாகனம் செய்வாங்க. முதல்ல இந்த கலச நீரை வந்து தெய்வத்துக்கிட்ட ஆவாகனம் செய்வாங்க. இந்த நீரில் வந்து கிராம்பு, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ போன்ற திரவியங்கள் சேர்க்கப்படும். இந்த கலசத்தில் நம்ம வீட்டில் பூஜை பண்ணினாலுமே இந்த கலசத்துக்குள்ளே இந்த தண்ணிக்குள்ளே நாம் வந்து இதெல்லாம் போட்டு எல்லாருமே எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, வீடு வாடகை வீடுங்க நேரஞ்சரியில் வீட்டை மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீடு மாற்றுறதுக்கும் கூட ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலை வந்து செட் ஆகாது. எத்தனையோ பொருளாதார இடர்பாடு இருக்குது. அப்போ இந்த கலசத்தை நாம் பூஜை அறையில் வச்சு சாமி சேவித்தோம் அப்படின்னால் அங்கே வந்து அந்த குறைபாடுகள் கம்மியாகும், இவங்களோட வைப்ரேஷன் அதிகமாகும், நம்மளுக்கு வர்ற குறைபாடுகள் வந்து கம்மியாகும். அதனால எல்லாருமே வந்து பூஜை அறையில் கலசத்தை வச்சு சாமி சேவிக்கலாம். இந்த கலசம் வந்து மகாலட்சுமியின் கடாட்சம், அஷ்டலட்சுமியின் கடாட்சமும் நிறைந்த கலசமாகத்தான் இது நம்ம வீட்டில் இருக்கும். மாந்தளையை வச்சிடுறோம். தேங்காய், மஞ்சள், குங்குமம், பூவு இது எல்லாமே வந்து வச்சிடுறோம். கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா தர்பைமு, கூர்ச்சம்னு சொல்லி அதுவும், ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும், அச்சதை இது எல்லாமே கோயிலில் வந்து போட்டு ஹோமங்கள் செய்வாங்க. செஞ்சுட்டு தான் வந்து இதையே கும்பாபிஷேகமாகிற கோபுர கலசத்துக்கே வந்து விடுவாங்க. நாம் வீட்டில் செய்யும்போது நாம் 5 நாளைக்கு ஒரு தாட்டோ மாதத்துக்கு ஒரு தாட்டோ தாராளமாக இந்த கலச நீரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றும் போது வீட்டை சுற்றி எல்லா பக்கமுமே நம்ம தெளிச்சுக்கலாம். ஏன்னா இத்தனை பொருட்கள் இருக்குது, இத்தனை வைப்ரேஷன் இருக்குது. அச்சதைக்கே சொல்லிட்டேன், அச்சதையும் சேர்ந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே நம்ம வீட்டில் தெளிக்கும் போது நம்மளால் ஒரு வாஸ்து குறைபாடுங்கிறாங்க வீட்டில், நம்மளால் திடீர்னு வீடு காலி பண்ண முடியல செய்யலைங்கும்போது இந்த கலச பூஜையை பண்ணி நாம் இதை தெளிக்கும் போது நம்மளுக்கு அதனால் வர்ற தீய பலன்கள் கொஞ்சம் குறையும். குடம்பு நீரும் நம்மளோட உடலை நினைவுபடுத்துது. அதில் வந்து மாவிலை தன்மை வந்து ஐம்புலன்களையும் குறிக்கும். அதே மாதிரி அசுரர்களும் உங்களுக்கு தேவர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ வந்து வந்தவர் தான் வந்து இந்த தன்வந்திரி பெருமாள். அவர் வந்து பூர்ண கும்ப கலசத்தோட தான் அமிர்தத்தை எடுத்துகிட்டு வந்தார். அதனால தான் இந்த கலசத்திற்கு இத்தனை பெருமை இருக்குது. அவர் கையால் அமிர்தமே வந்து அந்த கலசத்துக்குள்ளே தான் இருந்தது. அவர் கையால் வேற வந்து நம்மளுக்கு பிரசாதமாக வந்திருக்குது. அப்போ இந்த கலசத்துக்கான மரியாதையும் முதல் மரியாதையும் கலசம்னது ஒரு தெய்வீகத்தன்மையும் அதனால தான் நம்ம அந்த கலசத்துக்கு கொடுக்குறோம். இந்த கலசத்தில் உள்ள அற்புத நீர் வந்து நம்ம தெளிக்கும் போது நம்மளுக்கு இப்போ கோயிலுக்கு போகிறோம், கும்பாபிஷேகத்துக்கு எதுக்கு போகிறோம், சாமி சேவிக்கிறோம். அப்போ கலச நீர் விட்ட கலச நீரை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெளிப்பாங்க. இது தெளிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு தேக ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த கலச நீர் நம்ம மேலே பட்டாவே, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனோம் கலச நீரே படலைன்னு எத்தனையோ பேர் வருத்தப்படுவாங்க. அதனால தான் எல்லாத்துக்கும் பட்டுதுன்னா நம்மளுக்கு அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. இத்தனை புனிதத்தன்மையோட கலசத்துக்குள்ளே இருக்கிற நீர் நம்ம மேலே படுறதுனால தான்
நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பூர்ண கலசம் வந்து நூலால் வந்து சுற்றுறாங்க. அந்த தலையில் மாவிளையும் தேங்காயும் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம உடல் பாகங்கள் வந்து இத்தனை நாடி நரம்புகளால் சுத்தப்பட்டது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த நூலால் சுத்தப்படுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி அப்படின்னா அக்ஞா சக்கரத்துடன் கட்டப்பட்டுள்ளது என்கிறது தான் இந்த நூலில் கட்டப்பட்டு இருக்குது. அப்போ இந்த சக்தி வந்து நம்ம தேக ஆரோக்கியத்துக்கு கிடைக்குது. அந்த தண்ணீர் நம்ம மேலே படும்போது நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. இதையெல்லாம் வந்து ரகசியமாக இதைய வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாம் அதை மறுபடியும் தெரிஞ்சுக்கல. ஆனால் இது எல்லாமே வந்து முன்னோர்கள் அனுபவித்து தான் இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. அச்சதைக்கு, பாலிகைக்கு, கலசத்துக்கு, இது எல்லாமே வந்து முன்னோர்கள் வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் எதையுமே நம்மளுக்கு கொடுக்கல. இது வந்து 3 தான். ஆனால் இதைய வந்து 3000த்திற்கும் மேலே நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும், நாம் ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்திலையும் முன்னோர்கள் நிறைய அர்த்தங்களை வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த கலச பூஜை நம்ம வீட்டில் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் கலசத்தை தான் வச்சு முதல் பூஜை பண்ணுறோம். திருமணம் ஆகிறதுக்கும் கலசத்தை வச்சு தட்டில் கலசம் வச்சுங்க, அரிசி பரப்பி 7 மஞ்சக்கிழங்க வச்சு நாம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு 48 தரம் இந்த பூஜையை பண்ணினோம்னா, வாரம் ஒரு தாட்டு 48 வாரம் திருமணம் வந்து கை கூடுது. அதே மாதிரி முன்னேற்றம் கிடைக்கிது, உடல் ஆரோக்கியம் கிடைக்கிது. ஒரு தொழில் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு அலுவலகம் இருக்குது, ஒரு தொழில் நடத்துகிறோம். அந்த தொழில் வந்து கரெக்டாக விருத்தி அடையிலையே, சும்மா அப்படியே போயிட்டுருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வீட்டில் இந்த கலசத்தை வச்சு இந்த தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலில் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து இந்த கலசத்தில் விட்டு தொழில் நடத்துகிற இடத்துல வந்து தாராளமாக தெளியுங்க. தெளிச்சிங்கன்னா தொழில் வந்து விருத்தி அடையும். பொருளாதாரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கலச நீர் வந்து அப்படி ஒரு புனிதத்தன்மை. கலசமே புனிதத்தன்மை, இந்த நீர் வந்து புனிதத்தன்மை, இதில் சேர்க்குற பொருளும் புனிதத்தன்மையோடு இருக்குது. அதனால இது எல்லா வித வழிபாடுகளுக்கும் இந்த கலச நீர் வந்து உபயோகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா கன்னிப்பெண் வழிபாடு. முந்தி கேட்டிருப்போம், நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம், கன்னிப்பெண் வழிபாடு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சில குடும்பத்தில் இன்னும் வந்து இந்த வழிபாடுகள் வந்து இருக்குதுங்க. ஆனால் நாம் சரியாக செய்யறோமா என்னமா தெரியல. முதல்ல இந்த கன்னிப்பெண் வழிபாடு எதுக்கு வந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். நம்ம வீட்டில் ஒரு 3 வயசு, 3 மாதம், 5 வயசு திருமணத்திற்கு முன்னால் கன்னிப்பெண்கள் வந்து தவறி இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணிடுவோம், நாம் இவங்களுக்கான ஒரு சாதம் வந்து கிடையாது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம், அதையெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ என்ன பண்ணியிருப்போம், அதுவும் வந்து ஆசையோடு தான் இருந்திருக்கும். சின்ன பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, பாவாடை ஜாக்கெட் போடும், கொலுசு போடும், விளையாடும், ஓடி ஆடி எல்லா ஆசைகளும் அவங்களுக்கு இருக்கும். அந்த ஆசைகளோடு தான் அவங்க தவறி இருப்பாங்க. அப்போ நாம் இதையும் சரிவர பண்ணாததுனால அவங்கள வந்து ஒரு தெய்வமாக நினச்சி, இந்த பெண் குழந்தைகளை ஞாபகப்படுத்துறக்கோசரம் தெய்வமாக நினச்சி வழிபடுறது தான் இந்த கன்னிப்பெண் வழிபாடு. இந்த கன்னிப்பெண் வழிபாடு பண்ணல அப்படின்னாவோ, எல்லாத்துக்கும் சொல்ல வரல, ஒரு சிலதுக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு கன்னி தோஷம் இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து முன்னோர்கள் ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க, அதுக்கானதெல்லாம் நீங்கள் சரியாக செய்யலை, அது ஆத்மா சாந்தி அடையலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்கள். இதை எல்லாமே நிவர்த்தி பண்ணுறது தான் கன்னிப்பெண் வழிபாடு. இதற்கப்புறம் வர்ற சந்ததிகளும் பெண் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழணும், அதுக்கு தான் வந்து இந்த கன்னிப்பெண் வழிபாடுங்க. அதே மாதிரி நம்ம பார்ப்போம், கரெக்டாக இந்த கன்னி வீட்டில் தான், இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் யாராவது அந்த வீட்டில் பிறந்திருந்து அதுவும் அஸ்த நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு பெண்கள் வந்து குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு துர்மரணத்தில் இறந்துருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட அத்தை சரியில்லைங்க, வாழ்க்கை சரியில்லை, எங்கள் அப்பாவோட தங்கச்சி அதாவது எங்கள் அத்தை வாழ்க்கை சரியில்லை, என்னோட சகோதரி 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் வாழ்க்கை சரியில்லை, என்னோட குழந்தையோட இந்த பெண்கள் வழியாக உங்களுக்கு வந்து ஒரு துன்ப நிலையை கண்டிப்பாக
அனுபவிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ இது வந்து கன்னிப்பெண் வழிபாடு இவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப வந்து சிறந்த வழிபாடு இதுதான். நாம் என்ன பண்ணலாம்னா பனை ஓலையில் கூடை செஞ்சுக்குவாங்க. பனை ஓலையில் கூடை செஞ்சுட்டு அந்த அன்னைக்கு காலையில் 6 மணிக்கே நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடணும். அப்போ கன்னி பெண்களை வீட்டுக்கு கூப்பிடணும். கன்னி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு பனை ஓலை கூடையில் விளையல், பாசி, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், பூவு, மல்லிகைப்பூவு, மறிக்கொழுந்தும் இந்த வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியம். பாயசம் முக்கியம், மாம்பழம் முக்கியம், அதே மாதிரி சக்கரை பொங்கல், அதிரசம், லட்டு, இது எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. ஆனால் வடை பாயசம் மட்டுமாவது வீட்டில் பண்ணிக்கோங்க. இதைய என்ன பண்ணணும் அப்படின்னா இதையெல்லாம் சமைச்சு அந்த குழந்தைகளை கூப்பிட்டு கலசத்தை வைத்து சாமி சேவிச்சு அந்த கூடையும் வச்சுட்டு அந்த கூடையில் இந்த பொருட்களை எல்லாம் போட்டு அந்த குழந்தை உங்கள் வீட்டில் வந்து 5 வயசில் இறந்துருக்கும், 10 வயசில் இறந்துருக்கலாம் முன்னோர்கள், இல்லைன்னா அதனால நாம் வந்து ஒரு வஸ்திரம் வந்து அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு வச்சு வெத்தலை பாக்கு, பூவு இது எல்லாமே அந்த கூடைக்குள்ளே வச்சிட்றோம். கருகுமணி, பாசி கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. இந்த விலையில் இது எல்லாமே தாம்பூல பொருட்கள், 14 வகை பொருட்கள், கண்ணாடியிலேருந்து, சீப்புலேருந்து, மையிலேருந்து, மருதாணிலேருந்து எல்லாமே 14 வகை பொருட்களை இந்த கூடைக்குள்ளே வச்சிடணும். கூடையை மூடி வச்சுட்டு இவங்களுக்கான பூஜையை செஞ்சு இவங்களுக்கு வயிறாக அன்னமிட்டு இவங்களுக்கு வஸ்திரங்கள் தாம்பூலம் கொடுத்து அந்த கூடையை கன்னி மூலையில் மேற்பகுதியில், மேலால் இருக்கும் கன்னி மூலை, அந்த இடத்துல மேல் பகுதியில் இந்த கூடையை நம்ம வச்சிடணும். அந்த குழந்தை வரும், பாக்கும், உடுத்திக்கும் எல்லாமே பண்ணும். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பலகை போட்டிருப்பாங்க முந்தி காலத்து வீட்லையெல்லாம். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூடை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளுக்கு சொல்லிடுவாங்க இது சாமி சேவிக்கும் போது வச்சது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கன்னி மூலையில் அந்த கூடை வந்து இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அடுத்து இந்த பூஜை வந்து வருஷம் நம்ம செய்யணுங்க. இது எப்போ செய்யணும்னா ஆடி செவ்வாயில் செய்யலாம், ஆடி வெள்ளியில் செய்யலாம், தை செவ்வாய்க்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம், ஞாயிற்றுக்கிழமையில் இது முக்கியமாக செய்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செய்யலாம். இப்போ இதையே செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த கூடையை செஞ்சு அங்கே நம்ம சாமி சேவிச்சு வச்சிட்றோம். மறுபடியும் அந்த கூடையை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அங்கே இருக்கிற மஞ்சள் கிழங்கு முளை விட்டு வளர்ந்துருக்குமாம்மா. அப்போ வந்து அந்த பொண்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, பெண் தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னு நம்புகிறாங்க. அதையத்தான் வந்து நம்ம வீட்டில் துளசி வச்சு அந்த முளைச்ச மஞ்சக்கிழங்கை துளசி கூட நட்ட வைக்கிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற துர்தேவதைகள், உங்களுக்கு வந்து சரியில்லாதது, வாஸ்து பிரச்சனை, அந்த இந்த வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு கிடைக்காத ஒன்றா கல்யாணம் தாமதமாகலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரி வரங்கள் எல்லாமே வந்து இந்த பூஜையினால் கிடைக்கிது. அப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த கூடையை இறக்குறோம். அங்கே நம்ம வீட்டில் ஆற்று பொண்ணுகன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த வஸ்திரத்தை வந்து நாம் அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இல்லைன்னா அந்த வீட்டுக்கு வர்றவங்க யாராவது ஒரு குழந்தையோட ட்ரெஸ்ஸு தானே, அதை கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் இதே மாதிரி பண்ணணும். அப்போ அடுத்த வருஷத்து வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகளிலும், வெள்ளிக்கிழமைகளிலும், ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த கூடைகளுக்கு சாம்பிராணி, ஊதுபத்தி வந்து காமிக்கணும். காமிச்சு இதை வந்து நம்ம வழிபாட்டில் வாரத்தில் ஒரு நாளாவது, வெள்ளிக்கிழமையாவது சாம்பிராணிகளை வந்து நம்ம காமிச்சு இந்த கூடைக்கும் பூஜையை செய்ய வேண்டும். இதுதான் வந்து கன்னிப்பெண் வழிபாடு. இது வந்து நம்ம பெண்கள் வழியில், நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் வாழ்க்கையில் சுபிட்சத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த கன்னிப்பெண் வழிபாடு. நான் சொல்லிட்டேன், ஆன்மீகம், ஜோதிடம், வழிபாடு இந்த 3 கலந்தது தான் 3 முத்துக்கள்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஜோதிடமும் வந்துடுது. ஒரு சில வழிபாடுகளையும் நான் சொல்லிடுறேன். நாம் வந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்போம்ங்க. திதி ஸ்ராத்தம்னா போகிறோம், 15 ரூபா அகத்திக்கட்டு கீரை வாங்கி அமாவாசை அன்னைக்கு கொடுத்துட்டு நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறோம். அது கொடுக்குற முறை என்னன்னு இருக்குதுல்ல, அகத்திக்கீரையை கொடுக்குற முறை இருக்குது. இந்த அகத்திக்கீரையை எதுக்கு நம்ம பசுமாட்டுக்கு கொடுக்குறோம்? பசு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே விஷ செடிகளையும் சேர்ந்து சாப்பிட்ரும்.
அது வந்து சாப்பிட்டக்கப்புறம் புரிஞ்சுக்கும், அதை விட்டுட்டு அடுத்த பக்கம் போயிடும். ஆனாலும் அது உள்ளே போயிடும் கொஞ்சமாவது. அந்த பசுமாட்டில் வர்ற பாலை தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், நாம் குடிக்கிறோம். அப்போ அதனுடைய விஷ கிருமிகள் வந்து அந்த பாலில் வந்து தங்கிடக்கூடாது, அந்த கிருமிகள் வந்து அழியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அகத்திக்கீரையை கொடுக்குறோம். ரெண்டாவது என்னென்னா, நம்ம 30 முக்கோடி தேவர்களும் அந்த பசுமாட்டில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கோமாதாவாக வச்சு அவங்கள சேவிக்கிறதுனால இந்த பசுமாட்டுக்கு வந்து நம்ம அகத்திக்கீரையை கொடுக்குறோம். இதுதான் மெத்தடு. இதையை வந்து நாம் வாங்கிடுறோம், அமாவாசை அன்னைக்கு கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துட்டு போயிடுறோமுங்க. கண்ணுக்குட்டிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. பசு கன்று ஈன்று பால் கறக்கணும். அதுவும் வந்து நம்ம போய் விசாரிச்சுட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் 2 கண்ணாவது ஈன்றுக்கணுமாம்மா. அந்த மாதிரி பசுமாட்டுகளுக்கு தான் இந்த அகத்திக்கீரையை கொடுக்கணும். நாம் கண்ணுக்குட்டிக்கு கொடுத்தோம்னா அது வந்து கரு உண்டாறக்கான வளர்ச்சியை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கருவை உண்டாறக்கான வளர்ச்சியை தடுக்கிறது வந்து ஒரு பாவம் தாங்க. அது பசுமாட்டுக்கு நாம் செய்கிறது ரொம்ப பாவம். அப்படி இருக்கும்போது கண்ணுக்குட்டிகளுக்கு இந்த அகத்திக்கீரையை கொடுக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், நீங்கள் யாராவது கிட்டையும் கூட விசாரிச்சுக்கோங்க. பசு மாடுகளுக்கு தான் கொடுக்கணும், இந்த அகத்திக்கீரையை கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்ராத்தம் தர்ப்பணம் வந்து நீங்கள் மாதம் ஆத்தங்கரையில் போய் பண்ணுங்கள், ராமேஸ்வரத்தில் எங்கே வேணாலும் போய் பண்ணிக்கலாம். வருடாந்திர ஸ்ராத்தம்னு இருக்குது. வருஷம் ஸ்ராத்தம் பண்ணுவீங்களா, அதை வீட்டில் பண்ணுங்கள். ஒரு பிராமணரை கூப்பிட்டு வீட்டில் வந்து பண்ணுறது தான் முறை. அந்த 12:30லேருந்து 3க்குள்ளே தான் நீங்கள் காக்காய்க்கு சாதம் வைக்கணும். காலையில் 6 மணிக்கே வச்சுட்டு நீங்கள் ஓடக்கூடாது. அதனால் அந்த ஒரு நாள் லீவ் விடுங்க. நம்ம முன்னோர்களுக்காக, நம்ம அப்பாக்காக, நம்ம இறந்தவங்களுக்காக, நாம் தானே கர்த்தா. அந்த ஒரு நாள் வந்து லீவ் விடுங்க. மத்தியானத்தில் தான் இந்த சாத்தை வந்து நம்ம வைக்கணும். காலையில் வைக்கும்போது அது வந்து பிரபஞ்சம் வந்து ஏற்றுக்கிறது இல்லைங்குதோ எப்படியோ, அது சரியான முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பசுமாட்டுக்கு சொல்லிட்டேன். எருமை மாட்டுக்கும் வழிபாடு இருக்குதானா? இருக்குதுங்க. மாந்தி தோஷத்துக்கு நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருந்துக்கங்க, எந்த ராசியாக வேணாலும் இருந்துக்கங்க, மாந்தி பகவான் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கட்டும். வழிபாடு என்னன்னா, உருண்டை வெள்ளத்தை எருமை மாடு குடிக்கும் கழிநீர் பானையில் முழுதாக போட்டுருங்க. அது கரைய நம்மளுக்கு மாந்தி பகவான் கொடுக்கும் கர்மங்களும் தோஷங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையிடும். ஏனுங்க நாம் கொண்டு போய் கொடுக்குறோம்? எருமை மாட்டுக்கு எதுக்குங்க கொடுக்குறோம்? மாந்தி பகவானின் உருவம் தலை வந்து எருமை மாட்டு உருவமாகத்தான் இருக்குதுன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவரோட உருவ வழிபாட்டுக்கு தானே நாம் கொடுக்கணும். அதனால தான் எருமை மாட்டுக்கு வந்து நம்ம இதை கொடுக்க சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு 50-100 வருடங்களுக்கு மேலான வேப்ப மரம் இருந்தாலோ, மரங்கள் இருந்தால், அதே மாதிரி இழந்த மரம், இவங்களுக்கு வந்து பச்சை அரிசியை வெள்ளை ரவை பதத்துக்கு வந்து இடிச்சிட்டு இந்த மரத்தடியில் தூவி விடுங்க. நம்ம எங்கேயோ போகும்போது எத்தனையோ வேப்ப மரங்களை பார்க்குறோம், வயதான மரம்னு சொல்லிட்டேன். அதனால ஒரு 20-25 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மரத்தை பார்த்தா தாராளமாக கொடுக்கலாம். இழந்த மரத்துக்கு வந்து வயசு வித்தியாசம் இல்லை. இழந்த மரம் இருந்தால் இழந்த மரத்துக்கு வந்து நீங்கள் இந்த அரிசி மாவை வந்து போடலாம். ரெண்டாவது வந்து யானைங்க. யானைக்கு உணவுப் பொருள் வாங்கி தர்றது இந்த மாந்தி தோஷத்திற்கான வழிபாடு. அதுக்கு வந்து நீங்கள் என்ன உணவு வேணாலும் வாங்கி தரலாம். அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதும் அதே மாதிரி தான். ஏன்னா நாம் வந்து ஒரு மூக்கில் சுவாசிப்போமாமா. இதை பற்றி எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்ககிட்ட. 24-25 நிமிஷத்துக்கு மேலே இன்னொரு மூக்கில் வந்து அந்த சுவாசம் வருமாம்மா. 2 மூக்குலேயும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் நம் சுவாசங்கள் செய்வதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் யானைக்கு இந்த இது இருக்குது. இது வந்து ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த இது கிடைக்கும். ஆனால் யானைக்கு வந்து அந்த இது இயற்கையாகவே கிடைச்சிருது. அதனால தான் நம்ம யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினால் ஞானிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கின பலன் கிடைக்கும். அதனால தான் கஜராஜன்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம யானைக்கு உணவு வாங்கி தரும்போதும் நான் ஞானிகளுக்கு செஞ்ச மாதிரி ஒரு பலன் கிடைக்கிது. அதனால இந்த மாந்தி தோஷம்
மாந்திக்கு பரிகாரம் வழிபாடு பண்ணுறவங்க தாராளமாக வந்து இதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது வந்து இப்போதைக்கு நான் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு 3 வழிபாடு தானே எடுத்திருக்கிறேன் முத்துக்கள் 3ல். அதில் இனிமேல் வர்ற காலத்தில் இன்னும் நிறைய நான் பேசுகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். கடைசியாக சொல்லும்போது நான் எப்போவுமே ஒரு கதை சொல்லிட்டு முடிப்பேங்க. இது வந்து என்னோடய வழக்கமாக இருக்குது. என்னென்னா, ஒரு காட்டில் வந்து புலியும் கழுதையும் இருந்துதான். இந்த கழுதை நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டா குறும்பு பண்ணுங்க கழுதை. அதனால என்ன பண்ணியிருக்குது, இது குறும்பு யாராவது கிட்ட போய் பண்ணணும். உடனே புலிக்கிட்ட போச்சாம்மா. புலி வந்துட்டு இருந்துதான். அப்போ புலிகிட்ட போய் சொல்லிச்சாம்மா, நான் புல் நிறையா சாப்பிட்டேன், வயிறு நிறைஞ்சிருக்குது, நல்லா தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிச்சாம்மா. சரி போயிட்டு வா. புல் எப்படி சாப்பிட்ட, எங்கே சாப்பிட்ட, எத்தனை அளவு சாப்பிட்ட, நீ என்னை கேளு. அதெல்லாம் நான் கேட்கல. நீ புல்லை சாப்பிட்ட, நானும் உணவு வயிறு நிறைய இருக்குது, அதனால நானும் உன்னை தொந்தரவு பண்ணல, நீயே என்னை தொந்தரவு பண்ணாமல் போ. இல்லை நீ கேட்டுத்தான் ஆகணும். சரின்னு சொல்லி புளியும் கேட்டுதாம்மா. என்ன அப்படின்னு சொல்லி, ப்ளூ கலரில் புல் சாப்பிட்டேன். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதை எல்லா யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க. நான் கேட்டதை தான் சொல்கிறேன். நான் கண்டுபிடி, ப்ளூ கலரில் புல்லா? ப்ளூ கலர் புல்லெல்லாம் இல்லைப்பா, பச்சை கலரில் தான் இருக்கும் புல்லு. இல்லை நான் சாப்பிட்டது ப்ளூ கலர். இல்லை ஆர்கியூமெண்ட்டு ஒரு 3/4 மணி நேரங்க. சரிவா, நம்மளுக்கு ஒருத்தர் யாராவது வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்கள்ல, பஞ்சாயத்துக்கு போகலாவா அப்படின்னு கூப்பிட்டுது. இந்த சிங்கம் வேட்டையாடிட்டு எல்லாத்துக்கும் ராஜா இல்லை, ராஜா வேலையை பூரா செஞ்சுட்டு ஓய்வு எடுக்குதுங்க. மத்தியானம் 2 to 3 ஓய்வு எடுக்கிற நேரத்தில் போய் தூக்கத்தில் போய் ஒருத்தர் எழுப்பக்கூடாதுங்க. அது பெரிய பாவம். ஓய்வு எடுக்கும் தூக்கத்தில் இருக்கிறவங்களையோ சபையில் சாப்பிட்ருக்கிறவங்கள இலையிலேருந்து எடுக்கிறதோ மிகப்பெரிய பாவம்தான். கழுதைக்கு தான் இதெல்லாம் புரியாதில்ல. அதனால என்ன பண்ணிடுச்சு, போய் சிங்கத்துக்கிட்ட பஞ்சாயத்துக்கு போயிருக்குது. சிங்கத்துக்கு ஒரே கோபம், நாம் இத்தனை வேலையை செஞ்சுட்டு வந்து படுத்துருக்குறேன், இவங்க என்ன பஞ்சாயத்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டுது. கழுதை சொல்லிச்சு, நான் ப்ளூ கலரில் புல் தின்னேன், புல் வந்து ப்ளூ கலர் தானே, அதுக்கு தான் எங்கள் 2 பேர்த்துக்கு சண்டை. புலி வந்து பச்சை கலருன்னு சொல்லுது. உடனே புலி சொல்லுது, இல்லைங்க ஐயா, இப்போ புல் வந்து பச்சை கலரில் தானே இருக்குது, இந்த கழுதை வந்து எங்கிட்ட ப்ளூ கலர்னு சொல்லுது அப்படின்னு. இந்த சிங்கத்துக்கு வந்ததுங்க கோபம். கழுதையை கூப்பிட்டுது, புல் வந்து ப்ளூ கலர் தான், நீ போயிட்டு வா, ஓடு. ஓடிருச்சு. ஒரே சந்தோஷம். சிங்கமே வந்து நம்மளுக்கு வந்து சாதகமாக பதில் சொல்லிருச்சுன்னு. இந்த புலி வந்தது, நீங்கள் செய்கிறது நியாயமா, நான் சத்தியத்தை தானே பேசினேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கழுதைக்கு சாதகமாக சொல்லிட்டீங்க, எந்த ஊர்லேங்க புல் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி புலி கேட்டுதான். அதுக்கு சொல்லிச்சு, எனக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க, எனக்கு என்ன, அவங்களுக்கு சொல்லிட்டீங்க, எனக்கு என்னென்னது, நீ 3 மாதத்துக்கு பேசாத, வாயை திறந்து பேசக்கூடாது இந்த காட்டுக்குள்ளே, நீ என்னங்க சத்தியம் பேசுன தண்டனையா அப்படின்னு கேட்டுதாம்மா. சத்தியத்தை பேசின கழுதுகிட்ட போய் பேசியிருக்கிற, தெரியாத கழுதுகிட்ட போய் தான் நீ பேசியிருக்கிற, புல் வந்து பச்சை கலரில் தான், அதுவோ கழுதை, நீ ஓங்கி அடிச்சின்னா அது மண்டையை தளர்த்திட்டு அது வாட்டுக்கு ஓடி இருக்கு. உன்னோட தகுதி தெரியாமல், உன்னுடைய விளக்கங்களை கேட்காம, காது கொடுத்து கேட்காம இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் நீ இதை வந்து பேசியிருக்கிற, இல்லை எங்கே பேசணும் எதை பேசணும்னு தெரியாத பேசுனதுனால தான் உனக்கு இந்த தண்டனை. நீ யாருன்னு முதல் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீ பேசணும், அதனால தான் உனக்கு இந்த தண்டனை கொடுக்குறேன், நீ ஒரு 3 மாதத்துக்கு பேசாத அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லிச்சான். இதனால தான் வந்து சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா ஆகியிருக்குதுங்க. எதையும் தெளிவாக முடிவெடுத்து தெளிவாக பஞ்சாயத்து பண்ணி யார் யார் என்னன்னு தெரிய வைக்கிறது தான் சிங்கம். அதனால தான் அது ராஜா. அதுமால தான் நம்ம குருநாதரும், நம்மளுக்கு சொல்லித்தர குருநாதரும் நம்மளுக்கு வந்து தெளிவை வந்து கொடுப்பாங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுங்க, ஆனால் புரிய வைக்கிற சக்தி ஓரளவுக்கு தான் இருக்கும். அந்த தெளிவை கொடுக்கறது வந்து குரு தான். குரு இல்லாமல் எதுலேயுமே நம்ம தெளிவிட முடியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் உள்ள அர்த்தங்களை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதனால என்றைக்குமே குருவோட துணை வேண்டுங்க. எனக்கும் குருநாதருடைய துணை என்றைக்குமே வேண்டும். அவர் பாதையில், அவர் பாத சுவட்டில் மட்டுமே நான் நடப்பேன் என்று கூறி வாய்ப்பளித்த என் குருநாதருக்கும் நன்றி கூறுகிறேன். மறுபடியும் இன்னொரு தடவை முத்துப்பாண்டி அண்ணாக்கும்
கதிரையாவுக்கும் பார்த்து கொண்டு இதை சகிச்சுக்கிட்டு நான் என்ன உளர்னேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதையெல்லாம் ஒரு பேச்சாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஆன்லைனில் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சரி, இங்கே வந்திருக்கிறவங்களுக்கும் சரி, ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது ஃபோன் நம்பர் 850 899 57 67ங்க. எல்லாருக்கும் ஒரு மணி நேரம் ஒரு பெரிய போதனை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வீட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ எல்லோரும் அதை ரொம்ப அற்புதமாக கேட்டு ஃபாலோ பண்ணணுன்னு கேட்டுக்கிட்டு, அவர்களை ஜோதிடம் பார்க்கறதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா அவங்களோட எண்களை தொடர்பு கொண்டு பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி. அவங்களுக்கு இப்போ நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.